சேர்த்திருக்காரு. அதாவது 10,000 உறுப்பினர் இருந்ததை இன்னைக்கு உறுப்பினர் எண்ணிக்கை வந்து 25,000 உயர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்கள் 16 கடலோர மாவட்டங்கள் கரையோரம் மொத்தம் 1076 கிலோமீட்டர் தூரத்துக்கு 1 கோடி பனை விதைகளை விதித்து இது ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாவே, அதாவது குளோபல் வேர்ல்டு ரெக்கார்டாவே வந்து அறிவிச்சு அந்த நிறுவனமே வந்து சான்று கொடுத்துருக்கு. அதாவது 1 கோடி பனை விதை விதைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல பனை எவ்வளவு தூரம் அழிந்து வருகிறது எங்களை போன்ற பனை ஆர்வலருக்கும் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த அனைவருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை 1 கோடி பனை விதைய அவர் சிரம் கொண்டு பல தொண்டு நிறுவனங்களோட இணைஞ்சு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் பேர் வந்து சிறப்பாக செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வாரிய தலைவர் மீது சேற்றை வாரி இறைக்கும் விதமாக முகநூல்ல 2 பதிவுகளை போட்டிருக்காரு. அதாவது வந்து நீ ஒரு கள்ளச்சார வியாபாரி அப்படின்னு. அதாவது இவனை பொறுத்தளவுக்கு பணம் யாரை கொடுத்தாலும் அங்க போய் குலைக்கக்கூடிய ஒரு நாய். இந்த நாய் வந்து பனை வாரிய தலைவர் மீது இப்படி சேற்றை வாரி இறைக்கிறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இவன் மீது சட்ட ரீதியான உரிய நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு உடனடியாக அவனை கைது செய்ய வேண்டும் என்பதை இந்த பத்திரிகை வாயிலாக நாம் வந்து வேண்டுகோள் விடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பனை வாரியத்தை பொறுத்தளவுக்கு பனை வாரியத்திலிருந்து வாரிய தலைவருக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சலுகையுமே வந்து எங்களுடைய தலைவர் வந்து ஏற்றுக்கல. அதாவது அரசு கொடுக்கக்கூடிய காரா இருக்கட்டும், போடக்கூடிய டீசலா இருக்கட்டும், ஒரு பனை வாரியம் சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங் நடக்கிறது அங்க கொடுக்கக்கூடிய ஒரு செலவா இருக்கட்டும், எதையுமே சம்பளமா இருக்கட்டும், இது எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் அதை ஒரு சேவை மனப்பான்மையோட இந்த 3 வருஷம் செஞ்சிருக்காரு. அவர் இந்த 3 வருஷம் பனை வாரியத்துக்கு செய்திருக்கக்கூடிய பணிகள் வந்து அளப்பரியாத பணி. அப்படி இருக்கும்போது ஒரு சேவை மனப்பான்மையுடன் ஒரு செய்யக்கூடிய தலைவருடைய செயலை இப்படி கொச்சைப்படுத்துவதை ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக சமுதாய காவலர் அண்ணாச்சி நாராயணன் அவர்களுக்கு 1 கோடி இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நாடார் சங்கத்தின் சார்பாக இந்த எதிர்ப்பை நாம் பதிவு பண்றோம். பேசும்போது குறிப்பிட்டீங்க அவர் வந்து நாய் அது போன்ற வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாகரிகமா அவருக்கு வந்து எதிரில் வந்து நீ வழக்கு பதிவு செஞ்சிருக்கலாம், இல்ல புகார் கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் வீட்டுக்கு நேரடியா போயிட்டு இது போல அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொள்வது, ஆபாசமாக பேசுவது சரியா? 16 மாவட்டத்தில் அவர் மேல உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது காவல் நிலையத்துல. இது வரைக்கும் காவல் நிலையத்துல அவர் மேல புகார் மேல அடிப்படை இது எடுக்கல, நடவடிக்கை எடுக்கல. அதுக்காக நீங்க இங்க வந்திருக்கோம். இல்ல அதனால நேரா அங்க வந்து தாக்குறதுக்காக போயிட்டு அதாவது தாக்குதல்ல ஈடுபடல. இப்ப நாங்க வந்து நாடார் அமைப்பு எங்களுடைய கண்டனத்தை வந்து நாங்க பத்திரிகையாளர் வகையில இந்த அரசாங்கத்துக்கு எடுத்து வைக்கிறோம். ஐயா இது வரைக்கும் 16 மாவட்டங்கள்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எங்களுடைய வாரிய தலைவர் மேல சேற்றை வாரியத்திற்கு அந்த பாய் மேல வந்து நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு எங்களுடைய அமைப்பின் மூலியமா ஒட்டுமொத்த நாடார் அமைப்புகள் கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 60-70 அமைப்புகள் கலந்துருக்காங்க. வெளியே எவ்வளவு பேர் நிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர் நீங்க பாக்குறீங்க. அப்ப நாங்க வந்து ஒரு முறையா இந்த விஷயத்தை செய்யறோம். அவர்கள் அண்ணாச்சி மீது பற்று கொண்ட தொண்டர்கள் அவங்களோட விசுவாசத்தை வேற ஒரு வகையில காட்டுறாங்க. ஓகேவா? இன்னைக்கு சட்டம் வந்து நடவடிக்கை எடுத்து அவனை கைது பண்ணியாச்சுன்னா இன்னைக்கு எதுக்கு இந்த வேலை? 16 மாவட்டங்கள்ல 16 பேர் கையை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது அவங்க கட்சி நிர்வாகி. ஆனா இது வரைக்கும் அவன் மேல வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல. அப்போ ஒரு பனைவாரி நடவடிக்கை எடுக்கலாம் விவாந்திரம் இல்லையா? அவனுடைய முகநூல் பதிவுலயே வந்து ஒரு எந்தவித ஆதாரமும் இல்லாம இவ்வளவு பெரிய விஷயத்தை போட்டுக்கலாம். இல்ல இது மாதிரி நூற்றுக்கணக்கான பதிவுகள் வந்து நாராயணன் அவர்களுக்கு எதிராக வந்து இருக்கு. குறிப்பிட்டு நீங்க முத்துரமேச மட்டும் காரணத்துக்க வேண்டிய அவசியம் புரியல. இது மாதிரி பதிவுகள் வந்து முகநூல்ல வந்து நூற்றுக்கணக்கான பதிவுகள் இருக்கு. நானே இப்போ ஒரு 5 கிட்ட பார்த்தேன் நான். அதாவது பனை வாரியத்துல ஒரு சிறப்பா செயல்படலாம் அப்படின்னு மாதிரி பதிவுகள் நிறைய இருந்துச்சு. முத்துரமேச மட்டும் நீங்க டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதாவது வந்து நீங்க சொல்றது வந்து கரெக்ட். இவர் தான் இதை வந்து ஆரம்பிக்கிறார். எதை ஆரம்பிக்கிறாரு? அதாவது சீமான் வந்து கல்லிறக்கிற போராட்டத்தை பண்றாரு. அங்க போய் சீமான் கூட இவங்க நிக்கிறாரு, சீமான் கூட நிக்கிறாங்க. அப்போ வந்து சீமானுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாரு? நாராயணாச்சி பத்திரிகை வாயிலா சீமான் அவர்களுக்கு பதில் கொடுக்குறாரு. அப்போ சமத்துவ மக்கள் கழக தலைவர், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவருக்கு பதில் கொடுக்குறாரு. நடுவில் இந்த நாய்க்கு என்ன வேலை? ஒருவேளை எப்படி எடுத்துக்கலாமா? சீமான் அவர்கள் கூட நிக்கிறதுனால இவர் திமுக பனைவாரிய தலைவரா இருக்கிறாரு. அதனால வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து சீமானுக்கு எதிராக அனுப்புறதுக்காண்டி முத்திரமேச காரணம் இல்ல. அதாவது வந்து இவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், வாரிய பொறுப்பு அவர் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. இல்ல அமைப்பு ரீதியா மரியாதை எல்லாம் பேசக்கூடாதுன்னு என்னுடைய கண்டனமே. தூத்துக்குடி மாவட்டத்துல பெரியதாளைங்கிற ஒரு பகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக கல்லிருக்கும் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நடத்துறாரு. சீமான் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். சீமான் வந்து ஒரு ஜாதி கட்சியினுடைய தலைவர் கிடையாது, ஜாதி அமைப்பினுடைய தலைவருக்கு அங்க வேலை கிடையாது. அப்படி இருந்தும் ஒரு நண்பர்கள் அடிப்படையில அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அப்போ சீமான்கிறவர் திடீரென்று இந்த நேரத்துல அந்த கல் தொழிலாளர்கள் மீது, பனை தொழிலாளர் மீது பற்று என்ன காரணத்துக்காக வந்துச்சு? அப்ப இது வந்து தேர்தல் உள்நோக்கத்தோடு அதனுடைய பனை தொழிலாளருடைய வாக்குகளை ஒருங்கிணைத்துக் கொள்வதற்காக இந்த திடீர் கல்லிறக்கும் போராட்டத்தில் சீமான் அவர்கள் ஈடுபடுறாரு அப்படிங்கிற கருத்தை பனை வாரிய தலைவர் தெளிவா சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர்
தலைவர் முத்து ரமேஷ்க்கு என்ன வேலைங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. சீமானுக்கு பனை வாரிய தலைவர் பதில் இருக்காரு, அதுக்கு சீமான் அவர்கள் பதில் சொல்லலாம். தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் இந்த நேரத்துல பனை வாரிய தலைவராக இருக்கக்கூடிய எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் சமத்துவ மக்கள் கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறார், நாடார் பேரவையுடைய தலைவராக இருக்கிறார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், முன்னாள் மெர்கண்டைல் வங்கியினுடைய டைரக்டராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். சுமார் 40 ஆண்டு காலம் இந்த சமுதாயத்தில் பொது சேவையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை, மிகப்பெரிய ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவரை தன்னுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் கொச்சைப்படுத்தி, அந்த உங்களுக்கு வந்து அது ஆதாரத்தை கொடுத்துருக்கோம், Facebookல 2 பதிவு விட்டுருக்கிறாரு. அது அதனுடைய உள்நோக்கம் என்ன, அந்த பதிவை நீ போடு, இப்படி போடு என்று அவரை தூண்டி விட்டவர் யார் என்று பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் தனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வேண்டும் என்பதற்காக இவர் அப்படிப்பட்ட ஈடுபாடுகளில் அவர் ஈடுபட்டாரா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த தாக்குதலுக்கோ வீடுல முற்றுகை போராட்டம் நடத்துறதுக்கோ தனிப்பட்ட பனைவாரி தலைவருக்கோ எந்த தொடர்பும் கிடையாது. இதனுடைய இத்தனை ஆண்டு காலம் இந்த தலைவரோடு பயணம் செய்து கொண்டிருக்கிற தொண்டர்கள் தங்களுடைய உணர்ச்சியின் காரணமாக சமத்துவ மக்கள் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அந்த இடத்தில் போய் அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். இதுதான் நடந்த சம்பவம். சீமான் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அதாவது அனைத்து சமுதாய மக்களை ஒருங்கிணைத்து ஒரு அற்புதமான வகையில் ஒரு அரசியல் பயணத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சீமான் ஒரு குறிப்பிட்ட ஜாதி தலைவரை கூட்டுக் கொண்டு அவர் தூண்டுதலின் பேரில் இவர்கள் பதிவிட்டாரா என்பதே ஒரு சந்தேகமாக இருக்கிறது. எதற்காக ஒரு குறிப்பிட்ட அந்த ஜாதி கட்சியாக அந்த நாம் தமிழர் கட்சி ஜாதி கட்சியாக மாறிவிட்டா என்கிற ஒரு வருத்தமும் எங்களுக்கு இருக்கிறது. சார், நீங்க பேசும்போதே சொல்லியிருந்தீங்க சமீபத்துல சீமான் அவர்கள் வந்து பனை மீது வந்து பட்டு கொண்டாருக்காங்க. 2016 ஒரு கட்சி வெளியிட்ட ஆட்சி வரவே பனைகள் கணக்குள்ள இருக்குது, பனை சார்ந்த பொருளாதார ஒரு அறிக்கையை வந்து அதிமுக ஆட்சி காலத்துல 10 வருஷமா பனை வாரியத்துன்னு சொல்லி யாரையுமே உறுப்பினரா போடல. அப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவங்க முதல் 1 வருஷத்துக்கு வாரியத்துக்கு யாரும் போடல. அப்ப இந்த 3 வருஷமா தான் வாரியத்துக்கு அண்ணாச்சி அவர்களை நியமிச்சிருக்காங்க, பனை வாரிய தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 3 வருஷம் ஆட்சி காலத்துல 1 கோடி பனை விதைகளை தமிழகம் முழுவதும் கடலோர மாவட்டம் ஃபுல்லாவே விதைச்சிருக்காங்க. இன்னும் பனை வாழ்வதற்காக பல விஷயங்களை அண்ணாச்சி செஞ்சிருக்காங்க. அதாவது இறந்துட்டாங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் நிதி உதவி, இவங்க வந்தப்பறம் 2 லட்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க, கல்வி தொகை பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க வந்தப்பறம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு பனை வாரியத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 25,000 உயர்த்திருக்காங்க. 3 வருஷத்துல இவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க. இவ்வளவு வேலை செய்தவர்களை நீங்க தரம் தாழ்ந்து ஏன் பேசுறீங்க? அது மட்டும் இல்லாம அண்ணாச்சியோட பொது வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்க, 40 வருஷம் பொது வாழ்க்கை இருக்கு, அவங்க வரலாறு இருக்கு. அதாவது இன்னைக்கு நாடார்கள்லாம் நாங்க வந்து நிக்கிறோம், வியாபாரிகள் வந்து பண்ணோம்னா வியாபாரிகள் நேரே ஊர் விட்டு ஊர் வந்தோம்னா அடிச்ச காலத்துல இருந்து அவர் வந்து வியாபாரிகளுக்கு முதுகெலும்பாக இருந்து வியாபாரிகள் பக்கபலமாக தொழில் செய்வதற்கு துணையாக இருந்தவர். அவரால் வாழ்ந்த குடும்பங்கள் பல இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதரின் மீது இப்படி சேற்றை வாரி இருக்கிறீர்களே, அப்ப அது ஒரு சமுதாய சங்கத்தினுடைய கடமை என்ன? ஒரு சமுதாய தலைவருக்கு ஆதரவாக நிற்க வேண்டியதா ஒரு சமுதாய சங்கம் இதை போல ஆளுநர் கடமை. ஒரு சமுதாய தலைவருக்கு ஆதரவாக நிற்க, அவர் தப்பு செஞ்சு தட்டிக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, அவர் வாரியத்தின் மூலமா இவ்வளவு பயன்கள் செஞ்சிருக்காரு. இவ்வளவு பயன்கள் செய்திருக்கும் போது அவரை பத்தி இப்படி கேவலமா நீ பதிவிட்டுன்றதை என்னுடைய ஆதங்கம். அவர் வேலையே செய்யல, 15,000 மெம்பர் சேர்க்கல, 1 கோடி பனை விதை விதைக்கல, எதுவுமே செய்யலன்னா ஒரு வேலை செய்யாத ஆளுக்கு வக்காலத்து வாங்குறீங்க நீங்க எங்களை கேட்கலாம். ஆனா 3 வருஷம் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய பீரியடே கம்மி. அந்த பீரியடுக்குள்ள இவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு. அப்ப இவ்வளவு வேலை செஞ்சவரை நீ வந்து இப்படி பேசுறனா உன்னோட உள்நோக்கம் என்ன? உன்னை யார் பேச வைக்கிறா? நீ யாருக்காக இயக்குற? அப்ப நீ சமுதாயம் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் உனக்கு கிடையாது இல்ல. இங்க இருக்க எல்லாருமே நாடார் சமுதாயத்துல தான் தம்பி வந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ ஒரு சமுதாய தலைவர் மீது கொச்சைப்படுத்தி பேசும்போது உனக்கு சமுதாய உணர்வுன்றதே இல்லாம இருக்குது. ஒரு சமுதாய உணர்வு இருக்கக்கூடியவனா இருந்தா நீ இப்படி ஒரு நாடார் சங்க தலைவரை பத்தி பொதுவெளியில் நீ பேசிப்பியா? இதுதான் என்னுடைய ஆதங்கமா இருக்கு. அந்த வாரிய இல்ல அவர் தூண்டி அவரை தனிநபர் தான் முதல்ல பிரச்சனை எப்படி வருதுன்னா, நாராயணாச்சி வந்து அதாவது வந்து பனைவாரிய தலைவர் வந்து நாம் தமிழர் கட்சி பதில் கொடுக்குறாரு. பதில் கொடுக்கும்போது இவருக்கு என்ன பண்றான், நடுவில் வந்து இந்த மாதிரி பதிவு போடுறாங்க. இந்த பதிவு போட உடனே இவர்களுடைய கட்சியின் நிர்வாகிகள் ஒரு பதிவு போடுறாங்க. அப்ப சமுதாயத்தை சேர்ந்தவர்களை இரு பிரிவா, இப்ப சகோதரர்களா இருக்கிற எங்களையே இரு பிரிவா பிரிக்கிறதுக்கான சூழ்ச்சி நடக்குது. இப்ப இவர் இடையில போது இந்த விஷயத்தை செய்யறனா இது 2 கட்சி பிரச்சனையா போயிருக்கும். இப்ப இது என்ன சமுதாயத்துக்குள்ளே பிளவை ஏற்படுத்தி சமுதாயத்துக்குள்ளே இரு பிரிவினர் உருவாக்குறாங்க. இப்ப அது வந்து ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி, சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னாடி இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்ச்சியான வேலைகளை அவர் செய்யறான்றதை எடுத்துக்காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்க கூட்டியிருக்கோம். வாரியத்துலதான் வந்து அவர் சரியா வந்து பணி செய்யல, அதாவது வந்து பனை மரங்களை நடுவதா சொல்லி வசூல் செய்யறாரு, அப்படி ஒரு குற்றச்சாட்டும் வந்து அந்த வாரிய அலுவலகத்தை முடிச்சிருக்கு.
வாரிய அலுவலகங்கள் வந்து பெரும்பாலும் வந்து செயல்படுறது இல்ல. ஒரு கட்டுமான அமைப்பிலேயே வந்து 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்குறாங்க மரணம் அடைஞ்சா. இவர் வந்து 2 லட்சம் தான் கொடுக்குறாங்க. அது போல புது உறுப்பினர்கள்லாம் வந்து சேர்ந்து இது மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை இவர் மேல இருக்கு. அருமையான கேள்வி. ஒரே விஷயம் தான், கட்டுமான தொழிலாளர் சங்கத்தை பொறுத்தவரை உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து லட்சக்கணக்கில் இருக்கு. கட்டுமான தொழிலாளர் சங்கத்துக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பட்ஜெட்லயும் வந்து அதுக்கு ஒரு ஒதுக்கப்படுற நிதி வந்து 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுறாங்க. பனைவாரி தொழில் ஒதுக்கப்படுற நிதி வந்து 1 கோடியோ 50 லட்சமோ தான் அதுக்கு ஒதுக்கப்படுற நிதி. பனைவாரியத்துக்கு ஒதுக்கப்படுற நிதி வந்து கம்மி. அண்ணாச்சி வந்து பனைவாரிய தலைவராக வரும்போது அதுல இருந்த உறுப்பினரோட எண்ணிக்கை வெறும் 10,000க்கும் கீழ். அண்ணாச்சி வந்ததுக்கு அப்புறம் 25,000க்கு மேல வந்து உறுப்பினரோட எண்ணிக்கை உயர்த்திருக்காங்க. அப்ப தமிழகத்துல பனை கம்மியா இருக்கு, பனை வெட்டப்படுதுன்னு சொல்லி 1 கோடி பனை விதைகள் விதைச்சிருக்காங்க. இவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி இறந்தா 1.25 லட்சம் கொடுக்கறதுல நீங்க அண்ணாச்சி வந்தப்போ அதை 2.5 லட்சமா மாத்திருக்காரு. கல்வி உதவித்தொகை 10,000 வாங்கி கொடுக்குறாங்க, திருமண உதவித்தொகை வாங்கி கொடுக்குறாங்க, ஊனமுற்றாட்சியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இவ்வளவு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு விஷயம் சொல்லல, பனை தொழிலாளர்கள் அதுல உறுப்பினராக சேர்ந்து பயனடையணுன்றதுக்காக மாவட்டம் தோறும் இதுவரை கிட்டத்தட்ட 40-50 முகாம்கள் நடத்திட்டாங்க. இந்த 3 வருடத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்காங்க. ஆதாரம் எதுவுமே இல்லை. நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் எந்தெந்த முகாம் போட்டிருக்காங்க, எத்தனை பனை விதை வைத்திருக்காங்க, எல்லாம் நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் எங்களால இந்த டேபிளை பண்ணால ஆதாரம் கொடுக்க முடியும். ஆனா ஒரு ஆதாரமும் இல்லாமல், எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் பொய்யான புகாரை அளிக்க சொல்றாங்கன்றத என்னுடைய குற்றச்சாட்டு. ஆனாலும் மகாஜன சங்கத்தோட முக்கிய இல்ல அதுதான் சொல்றேன்ல, சீமான் அவர்களும் இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய நட்பு வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்ததா காட்டுறதுதான் இது வந்து பெரிய மிஸ்டேக்கா இருக்கு. நாராயணாச்சி வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 40 வருஷ வரலாறு இருக்குது. சீமான் அவர்கள் ஒரு நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி அனைவருக்கும் ஒரு பொதுவான கட்சி நடத்துறாரு. நட்பு ரீதியா போய் சந்திக்கிறது வேற, ஒரு ஜாதி சங்க தலைவரை சந்திக்கிறது வேற. இது சீமான் அவர்களின் அரசியலுக்கு தான் நாளைக்கு பின்னாடிவா போய் நிற்கின்றது என்னுடைய கருத்து. சார், இது சர்ச்சை ஆரம்பிச்சதே கல் இறக்குனது தான். பனைவாரியம் பனைவாரம் சார்ந்த கல் இறக்குறதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்களா? இல்ல அதாவதுங்க, கல் இறக்க வேண்டுமான்னு கேட்டா கல் இறக்க வேண்டிய பொருள். ஆனா வந்து இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுது, வாரிய தலைவர் அதாவது இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுது, அப்ப சட்டத்துக்கு உட்பட்டுதான் வாரிய தலைவர் 100 ஆண்டு காலத்துல கல் இறக்க எந்த ஒரு முயற்சியும் இல்லை. அதாவது என்ன முயற்சி பண்ணிருக்காரு, முதலமைச்சருக்கு எந்த மாதிரி மனு கொடுத்திருக்காரு, அந்த அரசு கொள்கை முடிவுல வந்து ஒரு வாரிய தலைவர் அவர் என்ன பண்ண முடியும். அப்ப அந்த வாரிய தலைவருக்கு உட்பட்ட எல்லையில அவர் என்ன பண்ணிருக்காரு, வாரிய தலைவருக்கு எல்லையில உறுப்பினர்கள் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்காருன்னு நான் சொல்றோம். கல் இறக்கிற கொள்கை முடிவுல கல் வந்து தீமைன்னு வந்து எங்கேயுமே வாரிய தலைவர் சொல்லவே இல்லை. கல் வந்து உடலுக்கு தீங்கான பொருளோ, கல் வந்து தீமையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வாரிய தலைவர் என்ன அப்படி சொல்லவே இல்லை. பனை தொழிலாளர்களுக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடை நடத்தியவர், பனை தொழிலாளருக்காக இன்றும் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர், பனை தொழிலாளர்களுக்காகவே அந்த பதவியை வாங்கி இன்றும் அவர் ஊழிய மாத சம்பளத்தை வாங்காம இருக்காப்ல, அதனுடைய சலுகைகள் எதையுமே பயன்படுத்தாம இருக்காப்ல, தன்னுடைய சொந்த காசை தான் பயன்படுத்திட்டு இருக்காப்ல. அதை நீங்க புரிஞ்சு விடணும். சீமான் அவர்கள் கல்வி மீதோ இல்ல அந்த பனை தொழிலாளர்களுக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த போராட்டத்தை நடத்திருக்கலாம். அன்னைக்கும் அதே இடத்துல தான் அந்த பனைமரம் இருக்கு, அதே இடத்துல தான் அந்த கல்வி தான் நடந்துட்டு இருக்காங்க. திடீரென்று தேர்தலுக்கு 9 மாசமா எவ்வளவு இருக்கு, திடீரென்று பனை தொழிலாளர்கள் மீது பாசம் வருவது ஏன், திடீரென்று கல் இழக்கும் போராட்டத்தை சீமா நடத்துவதுதான் பனை தொழிலாளர் அவர்கள் தலைவர் மாறி தலைவருடைய கேள்வி. நாடார் மகாஜன சபையோட நிலைப்பாடு வந்து கல்லுக்கு தடை நீக்குவதற்கு ஒரு கோரிக்கை இருக்கா? நாடார் மகாஜன சபை உங்களோட கோரிக்கையா கல்லுக்கான தடையை நீக்கணும்னு சொல்லி நாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசுகிட்ட தான் கோரிக்கை வைக்க முடியும். அந்த கோரிக்கையை நாங்க தனியா வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி அதற்கான செயல்பாடுகள் நீங்க எடுத்திருக்கீங்களா? சீமான் அவர்கள் 5 வருடங்களுக்கு முன்னாடி சொல்றீங்க, நீங்க எடுத்திருக்கீங்களா? நாங்க வந்து முதலமைச்சருக்கு அதை கோரிக்கையா கொடுத்துருந்தாங்க. அவங்க அதை கொடுக்கும்போது அவர் ஒரு காரணத்தை சொல்லி அவங்க கட்சி கழிச்சுட்டு இருக்காங்க. அதற்கான முயற்சிகள் தனியா நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நாங்க முதலமைச்சரை சந்திச்சோ இல்லைங்க அண்ணாச்சி கிட்டோ, இது வந்து நாராயணாச்சிக்கோ பனைமாரி தலைவர்களோ ஒரு மனுக்கள் அது தனி. அதுக்கான முயற்சிகள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அதுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. நிச்சயமா அது விரைவில் சாத்தியமா நடைபெறக்கூடிய விஷயம். ஆனா அதற்காக முகநூலை தரம் தாழ்ந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடிய தலைவரை இப்படி அசிங்கப்படுத்துறது எந்த வகையில ஏற்றுக்க முடியும்? ஏன் சட்டம் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கல? கிட்டத்தட்ட 16 மாவட்டங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டும் இதுவரை அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப ஒரு பனைவாரிய தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைனா அப்ப நாங்க என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? இல்ல தொடர்ச்சியா வந்து கடைகள்ல வந்து மாமூல் கேட்டு மிரட்டுறது யார் கிட்ட முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த வாரிய தலைவருக்கும் விமர்சனம்ன்றது அதாவது வந்து அண்ணாச்சி அவருடைய வயது சர்வீஸ் வந்து இந்த முதலமைச்சரோட வயதோட ஒத்துவிட போவார். அவரோட சர்வீஸ் இருக்குல்ல, அவரோட அனுபவமும் இவரோட வயதும் கூட ஒத்து போவார். அவர் அளவுக்கு நம்ம இவரை ஈக்குவலா பேசுறதே வந்து அது அசிங்கம். இவன் வந்து அண்ணாச்சி அவர்கள் அதாவது இவங்க சமுதாயத்துல இருக்க இதை போல பெரியவர்களை வந்து பேசி இவன் பேர் புகழ் அடையணும். இப்ப நான் இவன் வந்து கீழ் நிலையில இருக்கான். இவன் வந்து என்ன பண்றாங்க, பிரச்சனைக்கு பின்னாடி சீமான் இருக்காருன்னு பிரச்சனை பின்னாடி சீமான் இல்ல, இந்த பிரச்சனைக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்ல.
இவன் உள்ள நுழைஞ்சு இவன் பேர் வாங்குறதுக்காகவும் தன் சுயநலத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும் செய்யறான். சமத்துவ மக்கள் கழகத்தினுடைய தலைவர் வந்து திமுக கூட்டணியில இருக்காங்க. அவங்க திமுக கூட்டணியில இருந்துட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை, அதுவும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு பனை வாரிய தலைவரை நாம் மிகப்பெரிய அளவில் கொச்சப்படுத்தி விமர்சனம் செய்தால் அதிமுக பக்கமோ இல்ல நாம் தமிழர் பக்கமோ நமக்கு ஒரே ஒரு சீட்டு கிடைக்குமாங்கிற உள்நோக்கம் அவருக்கு இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்கிறது. அதற்காக எங்களுடைய மூத்த தலைவரை ஒரு தரந்தாழ்ந்து விமர்சிக்கிறார் சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு சீட்டு ஏதாவது எதிர்கட்சியில கொடுத்துட மாட்டாங்களா? இப்படி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு திமுக கூட்டணி இருக்கிற தலைவரை நாம இப்பெல்லாம் தொடர்ந்து விமர்சனம் செய்தால் நமக்கு அந்த பக்கம் ஒரு சீட்டு கிடைக்குமா? அது இருக்கலாம். இல்லைன்னா நீங்க அரசியல்ல யாராவது ஒருத்தர் பணம் கொடுத்து கூட ஏற்கலாம். அது போல எனக்கு சந்தேகம். அதுதான் சொல்றேன், நீங்க கைது பண்ணி விசாரிங்கன்றீங்க. அந்த குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறாரு. திமுக பணம் வாங்கி நாங்க இந்த சமுதாய காவலர் நாராயணாட்சி மீது அசிங்கம் சேற்றைவாரி இழைத்த ஆதாரத்தோட பேசுறோம். நடவடிக்கை எடுங்க. அப்படின்றதான் எங்களுடைய கருத்து. 9 மாத காலமா அதாவது நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு அவர் வைக்கிறாரு. இல்ல அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா வரிகட்டு எம்எல்ஏ லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க நாராயணாட்சி தான். சிஎம் கூட கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு முறையா வரி கட்டி அதிகமா வரி கட்டி தமிழ்நாட்டுக்கு முறையா வரி செலுத்துற லிஸ்ட்ல இருக்கிறவர் எங்க அண்ணாச்சி தான். அவர் வந்து யாருக்கையும் பணம் வாங்கிட்டு யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்னா வந்திருக்கோம்னா அண்ணாச்சி மேல இருக்க பற்றுல வந்திருக்கோம். அவர் உண்மையான சமுதாய உணர்வாளர். சமுதாய சொந்தங்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் அவருடைய குரல் இருந்துச்சு, இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். கடந்த காலங்களே அவரோட குரல் இருந்துச்சு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மீது தவறான ஒரு பதிவு வரும்போது சமுதாய சொந்தங்களாக கட்டி கேட்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம். அதனால நீங்க எல்லாரும் ஒன்று கூடி வந்து இது ஒரு தவறான செய்தி உலகிட்டு இருக்கு. பேர்லயே பொதுவா எல்லா சமுதாய தலைவர்களையுமே அவர் தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். இவரை மட்டும் கிடையாது. அதனாலதான் அந்த ஒரு இதுலதான் நாங்க வந்திருக்கிறோம். நாடார்களுக்கு வந்து திமுக ஆட்சியில அரசு வந்து சரியான இடஒதுக்கீடு அடிப்படையில அமைச்சரவை ஒதுக்கலன்றாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? அது குறித்து எதனாவது கருத்து தெரிவிக்கிறீங்களா? தமிழக முதல்வர் அவர்கள் வந்து திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகத்துக்கு பெருந்தலைவர் காமராஜனுடைய அமைச்சரவையில இடஒதுக்கீடு கேட்கிறேன். இடஒதுக்கீடு வந்து சரியான அதிமுகவோட அமைச்சரவையில ஒரு நாடாக தான் மந்திரி பதவி கொடுத்தாங்க. இன்னைக்கு திமுகவினுடைய அமைச்சரவையில 3 பேருக்கு மந்திரி பதவி கொடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு சபாநாயகர் பதவி கொடுத்திருக்காங்க. அதிமுகவை விட திமுக சிறப்பாக நாடாளுக்கு இடஒதுக்கீடுல பகிர்வு கொடுத்திருக்காங்க. சரியான அளவுல நமக்கு தேவையானதை போராடி உரிமையா இருக்கும். அதிமுகவை விட திமுகவில் நாடாருக்கு பிரதிநிதித்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. உங்க கேள்விக்கு தான் அதிமுக ஒரு மந்திரி கொடுத்தாங்க, திமுக பிரதிநிதித்துவம் படி கொடுத்தா 10 கொடுப்பாங்க. கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. அதிமுக ஒண்ணுதான் கொடுத்தாங்க, திமுக 3 மந்திரி ஒரு சபாநாயகர் கொடுத்திருக்காங்க. நாங்க அடுத்த வாட்டி எலெக்ஷன் இன்னும் கூட்டி கேட்க போறோம். புரியுதா? அதற்கான வழிமுறைகளை எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, நாடா சமுதாயத்துக்கு நல்லது செய்தால் அமைப்புகள் பாராட்டும். 3 மந்திரி கொடுத்தவங்க திமுக பாராட்டும். நாங்கதான் அதிமுக கிட்ட ஒரு அமைச்சர் கொடுக்கும்போது ஜெகன்மோகன் வந்து பக்கத்து மாநிலத்துல துணை கொடுத்தாப்ல. அப்ப நாங்க அதே மாதிரி 5 துணை முதலமைச்சர் கொடுங்க தமிழ்நாட்டுல சொல்லி எடப்பாடிக்கு கோரிக்கை வச்சது நாங்கதான். அதாவது சமுதாயத்துக்காக செய்வது வேறு. ஆனா பக்கத்து மாநிலம் சொல்லுவது வருது, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா வந்து கல்லுக்கு வந்து தடை இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் தடை இருக்கு. இதை குறிப்பிட்டு வச்சு ஏன் நீங்க அரசியல் பேச மாட்டீங்க? போராட்டத்தை முன்னெடுக்கல இது வரைக்கும் நாடா சங்கங்கள். அது கேட்காது. கல் இறக்குவதற்கான தொடர்ந்து இது வந்து நம்ம கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இவங்க அரசியலுக்காக சில கட்சிகள் அரசியலுக்காக நீங்களே பண்ணுங்க, அதாவது சமுதாயத்துக்காக நீங்க பண்ண மாட்டீங்களா? அரசியலுக்காக பண்றது இது வரைக்கும் கல் இறக்குற சம்பந்தமான போராட்டங்கள் நாங்க செய்தது உங்க கண்ணுக்கு படலேன்னு பார்த்தீங்களா? அதுதான் என்னுடைய வருத்தம். கிட்டத்தட்ட ராஜரத்ன ஸ்டேடியம் முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பனையனும் கற்பது அந்த நிறுவனத்துடைய அமைப்பினுடைய தலைவர் கவிதா காந்தி அவர்கள் வழக்கறிஞர் அவங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க. நாங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்தோம். அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டோம். அதான் சில எளிய மக்கள், எங்களை போன்ற எளிய மக்கள் கொடுக்கும் குறைகள் இந்த மாதிரி பத்திரிகை மன்றத்துக்கு வந்தாதான் நீங்க கேள்வியாவது கேட்கறீங்க. அது வெளிச்சத்துக்கு வரல. 2 மாசத்துக்கு நடந்துச்சு. கல் இறக்குறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி ராஜரத்ன ஸ்டேடியம்ல பர்மிஷன் வாங்கி கற்பது கவிதா காந்தி அவர்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. பனைவாரியத்தோட தலைவராகவே நம்ம தலைவர் தான் இருக்கிறாரு. எளிமையா வந்து முதலமைச்சர் அனுபவிக்க இடத்துல இருக்கிறாரு. எளிமையா எடுத்துட்டு போயிடலாம்ல. இல்லங்க, அதாவது கொள்கை முடிவுல தலையிடுற அளவுக்கு வந்து வாரிய தலைவருக்கு அதிகாரம் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து நல்ல செய்தி வரும்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, நல்ல செய்தி வரும்னு சொல்லிருக்காங்க. ஆவின் பால் கூத்துக்குள்ளே டெட்ரா பேக்ல கல்ல கொண்டு வரதுக்கான முயற்சி எடுப்போம்னு சொல்லிருக்காங்க. அதுக்கான வழிமுறைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. பேசாமலாம் கிடையாது. இல்ல, இது நான் ஏன் கேட்டேன்னா தமிழ்நாடு பனையியல் பாதுகாப்பு அமைப்புன்னு ஒரு அமைப்பு, தமிழ்நாடு பனையியல் பாதுகாப்பு அமைப்புன்னு
குறித்து 3 அமைப்புகள் வந்து பேசினாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எவனாக்கூர் நாராயணன் வந்து இதுவரைக்கும் எதுவுமே அவர் வந்து எடுத்துட்டு போகல அரசு கிட்ட. எங்களோட கோரிக்கையை எங்களை உறுப்பினராக கூட சேர்த்துக்கிற மாட்டேங்குது. அவங்க கட்சி சார்ந்தவர்கள் அவரோட உறுப்பினர்கள் அவர்கள் சொந்தக்காரங்க தான் உறுப்பினராக சேர்த்துக்கிறாங்க. இப்போ கூட சொல்றேன், எல்லா மாவட்டத்திலையும் பனை உறுப்பினர் சேர்க்கும் முகாம் நடந்துட்டே இருக்கு. சேர்க்கறதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. அதாவது நீங்க பணங்களோட சேர்ந்து முகாம் நடந்துட்டு இருக்கு. முகாம் ஆதார் கார்டு அவங்க கேட்கிற டீடைல்ஸ் கொடுத்தா நீங்க ஈஸியா சேர்ந்துக்கலாம். இதுல என்ன பிரச்சனைனா, கட்டிட தொழிலாளர்கள் போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா அங்க கிடைக்கக்கூடிய தொகை அதிகமா இருக்கு. என்னவா இருக்குது? இப்ப இறந்தா 5 லட்சம் கிடைக்குது, திருமண தொகை 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்குது. பனை தொழிலாளர்கள் கம்மியா கிடைக்குது. அவர்கள் எல்லாமே பண்றோம் ஒரு ஆள் ஒரு உறுப்பினர் ஒரு வாரியத்துல தான் இருக்க முடியும். அதனால அங்க சேர்றாங்க. இங்கேயுமே அதுக்கான முயற்சிகளை அண்ணாச்சி அவர்கள் எடுத்துட்டு இருக்காங்க. வாரிய தலைவர் வந்து சிறப்பான முறையில் கையாண்டு தான் நான் சொல்லல. 1.25 லட்சம் இருந்தது, 2ஆம் கொடுத்த தொகையை 2.5 லட்சமா மாத்திருக்காங்க. இது வந்து பல விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, செய்யாம இல்ல. அவங்க வரல 10 வருஷமா அதிமுக ஆட்சியில வாரிய தலைவர் பதவியே போடல. அன்னைக்கு யாருமே கேட்கல. இன்னைக்கு 3 வருஷமா ஒரு வாரிய தலைவர் 15,000 பேரை மெம்பரா சேர்த்து 1 கோடி பனை விதையை விதைச்சு இவ்வளவு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா ஒருத்தர் வேலை செய்யும் போது இவ்வளவு கேள்விகள் வருதுன்றத பாருங்க. அந்த பதவிக்கு ஆளே போடாம ஒருத்தர் கேள்வி கேட்கல, யாருமே எதிர்க்கல. நாங்களாம் குரல் கொடுத்துருந்தோம், வாரியத்துக்கு ஆள் கொடுங்க, வாரியத்துக்கு ஆள் கொடுங்க, ஆள் கொடுங்க கத்திக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு வேற யாருமே கேட்கல. ஆனா இன்னைக்கு வாரியத்துக்கு ஆள் போட்டாச்சு, வாரியம் செயல்படுது. வாரிய ஆபீஸ கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு திறந்திருக்கு. அப்ப அந்த வாரியத்தினுடைய அலுவலகம் இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது எவ்வளவு கேள்விகள் வருதுன்னு பாருங்க. வந்து 3 வருஷத்துல எவ்வளவு வேலை செஞ்சிருக்காருன்னு பாருங்க. நான் சொன்ன டாக்குமெண்ட் பொய்னா நீங்க சொல்லுங்க, வாரியத்தை போய் செக் பண்ணுங்க. 25,000 மெம்பர் இருக்காங்களா இல்லையான்னு பாருங்க. இந்த ரெக்கார்டு சொல்லுது 1 கோடி பணம் விதைச்சிருக்காங்கன்னு சொல்லி. மாவட்ட வாரியா எத்தனை விதை விதைச்சிருக்கோம் நாங்க கணக்கு கொடுறேன். 9 அமைச்சர் கலந்துருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் கிடையாது. மாவட்ட வாரியா 9 அமைச்சர் கலந்துருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துல எத்தனை பேர் கலந்துட்டாங்க, எந்தெந்த மாவட்டத்துல எவ்வளவு விதை விதைச்சிருக்குன்னு சொல்லி இந்த டீடைல்ஸ் ஃபுல்லா இருக்கு. நாங்க கொடுக்குற தகவல் எதுவுமே பொய் கிடையாது. இவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு. அப்ப இப்ப ஏற்பட்ட தலைவரை இப்படி தவறா பேச வேண்டிய உள்நோக்கம் என்ன? நீங்க யாருக்கிட்டே இவங்க கையாளா இருக்காங்கன்னு தான் கேள்வி. ஓகே சார், நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். புகார் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கப்பட்டிருக்கு. தயவு செய்து இந்த தமிழக அரசு உடனடியாக கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இது போன்ற குற்றவாளிகளை கைது செய்யணும். அதாவது முதலமைச்சர் மிகவும் தரம் குறைவா இவர் பதிவு செய்திருக்கார். இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சரிடம் அகில இந்திய நாடார் மகாஜன சபையின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நாடார் அமைப்புகளின் சார்பாகவும் பனை வாரிய தலைவருடைய ஆதரவாளரின் சார்பாகவும் இந்த பத்திரிகையாளர் மன்றத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம். ஐயா முதலமைச்சருக்கு இதை கோரிக்கை வைக்கிறோம். நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. அகில இந்திய நாடார் மகாஜன சபை தலைவர் KSM கார்த்திகேயன் நாடார். மின்னல் சீமன் நாடார் தலைவர் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு. EM சீனிவாச நாடார் நாடார் பாதுகாப்பு பேரவை. தமிழ்நாடு மாநில அமைப்பு செயலாளர் சுத்தப்பி நாடார்.